ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். கிட்டத்தட்ட 2-3 மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் லாங் வீடியோ சரியாக போட முடியல. ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால சரியாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுன்னு இருப்பேன். இப்போ அதை கூட சரியாக போட முடியல. சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப் அப்டேட் பார்க்க போகிறோம். 2-3 நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தனால புறாவெல்லாம் திறந்து விடல. இன்றைக்கி தான் வெயில் நல்லா அடிச்சனால புறாவெல்லாம் திறந்து விட்டேன். இப்போதைக்கு 3 பேர் மட்டும்தான் பறந்துன்னு இருக்காங்க. 2 ஜாக்கு பட்டாவும் 1 சாண்டில் வால் ஒயிட் பட்டாவும். இப்போ தான் ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பட்டாவும் நல்லா ஹைட் ஏறி பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் பறப்பாங்க, அந்த அளவுக்கு ஹைட் ஏற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பறப்பாங்க. இப்போ தான் டைமிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திறந்து விட்ட உடனே அரை மணி நேரம் வரைக்கும் பறக்கிறாங்க. அரை மணி நேரம் சென்று தான் கீழே இறங்குறாங்க. இப்போ நல்லா டைமிங் கொடுத்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போக போக தான் டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி பறந்த புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வரைக்கும் பறந்துருக்காங்க. எல்லாமே அடி ப்ளஸ் பறவை. முன்னாடி பறந்த புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலர்ட் ஆகி பேர் ஆகிட்டாங்க. அதனால தனித்தனி கேஜில் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ பறக்கிற புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா தான் 3 களி தான் ஆகுது. இப்போ தான் ஆஃபே திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எப்படின்னா 3 பட்டா இருக்குல்ல, அந்த பட்டாவில் மேல் ஃபீமேல் கரெக்டாக இருந்துச்சுன்னா 7 களி இல்லை 8 களி ஆனதுக்கப்புறம் அவங்களே பேர் ஆகிடுவாங்க. பேர் ஆனதுக்கப்புறம் நான் உடனே தனித்தனி கேஜிலே செப்பரேட் பண்ண மாட்டேன். அடுத்த வெடைங்க வருது பார்த்தீங்களா, அவங்கள காய்ச்சல் போட்டு திறந்து விட்டு நல்லா பழகினதுக்கப்புறம் தான் அந்த பேரெல்லாம் நான் தனித்தனி கேஜிலே செப்பரேட் பண்ணுவேன். அது வரைக்கும் அவங்க அந்த கூண்டில் இருக்கும்போது முட்டை வச்சாங்கன்னா அந்த முட்டையை நான் தூக்கி போட்டுருவேன். சிக்கு எடுக்க மாட்டேன். அடுத்த ஈடு வைக்கிற முட்டையில் தான் நான் சிக்கு எடுப்பேன். ஆனால் அதுக்குள்ளே அடுத்த வர வெடைங்கெல்லாம் நல்லா பழகிடுவாங்க. போன மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கிட்ட இருந்து சிக்கை எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் ஓவராக இருந்தனால 2-3 டைம் முட்டை வச்சுட்டு முட்டையில் உட்காராமல் இருந்தாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துக்கு மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டு வச்சிட்டேன். இப்போ பேர் போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் முட்டை வச்சு உக்காந்துட்டாங்க. ஒரு 4 பேர் மட்டும் சிக்கில் இருப்பாங்க. இன்னும் 2 பேர் முட்டை வைக்கல. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்த நார்மல் புறா விடையெல்லாம் சேல் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று கூட இல்லை. இப்போ 3-4 சிக்கு மட்டும்தான் இருக்குது. வெளியே வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 10-15 நாள் ஆகிடும். இந்த பேரை பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முட்டை வச்சாங்கன்னா 2 முட்டையும் பொரிச்சிருவாங்க. ஆனால் 2 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சிக்கே எடுக்கல இந்த பேருக்கிட்ட இருந்து. ஏன்னா முட்டை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் முட்டையில் உட்கார மாட்டுறாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே நான் பிரித்து போட்டு இப்போ தான் பேர் போட்டேன். முட்டை வச்சு உட்காந்துருக்காங்க. எதனால் அந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்க முட்டையும் சரி மற்ற புறா முட்டையும் சரி மாற்றி வச்சதில்லை. லாஸ்ட் டைம் கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோமர் முட்டை 2மே கிராக் விட்டு இருந்தனால அவங்க முட்டையை எடுத்து இவங்கக்கிட்ட வச்சேன், இவங்க முட்டையை எடுத்து ஹோமர் கிட்ட வச்சேன். ஆனால் ஹோமர் கிட்ட வச்ச இவங்க முட்டை 2மே பொரியல. இவங்கக்கிட்ட வச்ச ஹோமர் முட்டை 2மே பொரிஞ்சிருச்சு. அதில் ஒன்று ஃபால்ட்டாக இறந்துருச்சு, ஒன்று மட்டும் தான் வந்தது. அது வளர்ந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன். அன்னிலிருந்து தான் இந்த பிரச்சனை. எப்போ முட்டை வச்சாலும் முட்டையில் உட்காரதே இல்லை. கிட்டத்தட்ட 3-4 வாட்டி முட்டை வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டியும் இந்த வாட்டியும் நம்ம ஜாக்கு சப்ஜா கரண பேர் இருக்குல்ல, அவங்க முட்டையை மாற்றி வச்சிட்டேன். இப்போ ஜாக்குக்கு நான் வேறு ஃபீமேலாக மாற்றி பேர் போட்டேன். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருந்தேன். இந்த 2 சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்தது. போன வாட்டி வந்த 2 வேடையும் பறந்துன்னு இருக்குது, முன்னாடி பார்த்துருப்பீங்க. போன வாட்டியாவது இந்த சாதா பேர்கிட்ட இருந்து சிக்கு எடுத்தேன். ஏன்னா கர்ணப்புறம் முட்டையை இவங்ககிட்ட மாற்றி வச்சப்போ இவங்க முட்டையை எடுத்து கீழே சாக்லேட் ஒயிட் பேர் இருக்கும் அவங்ககிட்ட மாற்றி வச்சிட்டேன். அவங்க முட்டையை வந்து இன்குபேட்டரில் வச்சிட்டேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முட்டையை கீழே இருக்கிற ஒரு சாதா பேர்கிட்ட வச்சேன். ஆனால் 2 முட்டையும் பொரியல, முட்டை வீணாயிடுச்சு. இந்த 2 சிக்கும் வெளியே வந்ததுக்கப்புறம் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக 3 வாரத்துக்கு பிரித்து போட போகிறேன். அதாவது ரெஸ்ட் விட போகிறேன். மற்ற பேரை பிரித்து போட்டு ரெஸ்ட் விட்டல அந்த மாதிரி. அந்த பேர் முட்டையை இவங்ககிட்ட தான் நான் மாற்றி வச்சேன், முட்டை பொரியல. அதுக்கப்புறம் இவங்க முட்டை வச்சாங்க, ஒரு முட்டை தான் பொரிஞ்சுது. இவங்களையும் அவங்களையும் நான் இன்னும் ரெஸ்ட்டு விடல. மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து போடல. இதுக்கப்புறம் தான் பிரித்து போடணும். மற்ற எல்லா பேரையும் பிரித்து போட்டால் அப்புறம் கீழே ஒரு பேர் இருக்குது, சாம்பல் கலர் பேர், அவங்களையும் பிரித்து போடல. 3 பேர் தவிர மற்ற பேரெல்லாம் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டு வச்சுருந்தேன். அதை பற்றி வீடியோ போடலான்னு இருந்தேன், எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் வீடியோ போட முடியல. அதே மாதிரி இந்த பேரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரித்து போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் இவங்க 3 சிக்கை காப்பாற்றினாங்க. ஒரு சிக்கு இவங்களோடது. நான் சொன்னல இவங்க முட்டையை வந்து இன்குபேட்டரில் வச்சேன்னு. 2 முட்டை வச்சேன், ஒரு முட்டை தான் பொரிஞ்சுது. அந்த சிக்கை வந்து இவங்ககிட்ட வச்சிட்டேன். அதே மாதிரி மேலே சொன்னல 2 முட்டையை இவங்ககிட்ட வச்சுன்னு, அந்த 2 முட்டையும் பொரிஞ்சுது. அந்த 3 சிக்கன் நல்லா காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டு கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட்டு விட்டேன். இப்போ முட்டையில் இருக்காங்க. முட்டை வச்சு 4 நாள் தான் ஆகுது. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் முட்டை வச்சாங்க. ஆனால் 3 டைமும் முட்டையில் கருக்கு விடல. அதனால் இவங்களையும் கொஞ்சம் நாளைக்கு பிரித்து போட்டேன். இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சாம்பல் பேருக்கிட்ட இருக்கிற ஒரு சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கோடைய சிக்கு திரும்பவும் அதே தப்பு தான் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் ஒரு முட்டை தான் வச்சாங்க, முட்டையில் உட்காரல. அந்த பேரும் இந்த பேரும் ஒரே டைமில் முட்டை வச்சனால நான் அவங்க முட்டையை இவங்ககிட்ட மாற்றி வச்சிட்டேன். இவங்களோட ஒரு முட்டையை எடுத்து பியூட்டி ஹோமர் கிட்ட வச்சுட்டேன். இப்போ இவங்ககிட்ட இருக்கிற ஒரு சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக்குக்கும் சப்ஜாக்கும் வந்த சிக்கு, இன்னொரு சிக்கு இவங்களோடது.
அதுக்கப்புறம் தான் நான் அந்த சப்ஜா ஃபீமேலை பிரிச்சுட்டு ஜாக்குக்கு வேறு ஃபீமேலாக பேர் போட்டேன். ஃபஸ்ட் டைமும் ஜாக்கில் வந்துச்சு, 2வது டைமும் ஜாக்கில் வந்துச்சு, இப்போ 3வது டைமும் ஜாக்கில் வந்திருக்கு. ஆனால் ஒரு சிக்கு தான், ஏன்னா ஒரு முட்டை தான் வச்சாங்க. இந்த 2 சிக்கும் வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களையும் நான் கொஞ்சம் நாளைக்கு பிரித்து போட்டு ரெஸ்ட் விட போகிறேன். பியூட்டி ஹோமர் பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் முட்டை வச்சாங்க. ஆனால் 3 டைமும் முட்டையில் கருக்குள்ள. 3வது டைம் முட்டை வச்சப்போ தான் நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த சாதா பேரோடைய ஒரு முட்டை வச்சேன். இவங்களோட ஒரு முட்டையை நான் தூக்கி போட்டேன். முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முட்டையை நான் தூக்கி போட்டேன். இப்போ இவங்கக்கிட்ட இருக்கிற சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதா புறாவுடைய சிக்கு. ஆனால் ஏன்னு தெரியல, ஃபேன்சி புறா வைக்கிற முட்டையில் மட்டும் கரு கூட மாட்டேங்குது. வைக்கிற முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகுது. நம்மக்கிட்ட இருந்த கட்டிங் மோதின பேரையும் நான் எப்போயோ கொடுத்துட்டேன். இந்த கருணை பேரும் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் வச்ச முட்டையில் உட்காரல, அதனால் இவங்களையும் நான் பிரித்து போட்டேன். இப்போ முட்டையில் இருக்காங்க. முட்டை வச்சு 4 நாள் ஆகுது. ஏன்னா எல்லாருமே ஒரே டைமில் தான் முட்டை வச்சாங்க. நம்ம இவங்கக்கிட்ட இருந்து 6 பேட்ச் வரைக்கும் சிக்கு எடுத்தாச்சு. இவங்கக்கிட்ட இருந்து வர பட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா பறவை ப்ளஸ் அடி, நல்ல டைமிங்கு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் பறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் மேல் ஃபீமேல் வந்துச்சு, ரெண்டுமே பேர் ஆகிடுச்சு. அதனால் ஃபீமேலை நான் கொடுத்துட்டேன். ரெண்டுமே ஒரே கலரு, அதாவது பேரண்ட்டு மேல் கலரு. 2வது பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்தது, அது ஃபீமேலு. ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து மேலு கூட பேர் ஆகிடுச்சு. 3வது பேட்சில் 2 வந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் கலரில் வந்தது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சாண்டில் சேர்ந்த மாதிரி வந்துச்சு. அது ஃபீமேலாக வந்தனால அது தான் நான் ஜாக்குக்கு பேராக போட்டு வச்சுருக்கேன். அது கூட வந்த இன்னொரு புறாவை நான் சேல் பண்ணிட்டேன். 3 பேட்ச்லேயே வந்த ஒரு புறா இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் 4வது 5வது 6வது பேட்சில் 2 பட்டா வந்தது. அதெல்லாம் நான் சேல் பண்ணிட்டேன். பசங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. 7வது பேட்சில் வச்ச முட்டையில் தான் இவங்க உட்காரல. அதுக்கப்புறம் தான் நான் இவங்களை பிரித்து போட்டு ரெஸ்ட் விட்டு வச்சுருந்தேன். இந்த சாக்லேட் வால் ஒயிட்டு மேலுக்கு இந்த சாண்டில் வால் ஒயிட்டு ஃபீமேல் தானே பேராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை பிரிச்சுட்டு இந்த சாக்லேட் வால் ஒயிட்டுக்கு இந்த ஒயிட் ஃபீமேலை நான் பேர் போட்டேன். அதுவும் உடனே பேர் போடல, பிரிச்சுட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் நான் பேர் போட்டேன். ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்சில் வந்து பேர் ஆகிட்டாங்க. 2 சிக்கு வருதுன்னா ஒரு சிக்கு எதாவது ஃபால்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு ஹேண்டிகேப்பாக வந்துருச்சு. அதை நான் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். ஒன்று மட்டும் தான் பறக்குது, அந்த சாண்டில் வால் ஒயிட்டு ஃபஸ்ட்டு பறக்குதுன்னு சொன்னல அது. 2வது டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 பொரிஞ்சுது. ஒன்று பொரிஞ்சு மறுநாளே இறந்துருச்சு, ஒன்று மட்டும் தான் வந்துச்சு. அதுவும் மேல் கலர் சாக்லேட் வால் ஒயிட்டு ஷார்ட் நோஸு. அதை நான் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி பிரிச்சுட்டு பேரை மாற்றி போடலாம் அப்படின்ட்டு இந்த ஃபீமேலை பேர் போட்டேன். முட்டை வச்சாங்க. கரெக்டாக பொரியிற டைமில் 2 முட்டை வீணாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் சென்று இப்போ 2வது ஈடு முட்டை வச்சுருக்காங்க. பார்ப்போம் இந்த வாட்டி முட்டை பொரிதான் என்னன்ட்டு. இந்த ஜாக் பேரை பற்றி சொல்லவே வேணாம், நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ இந்த ஃபீமேலு 2வது தடவை பேர் போட்டிருக்கேன். இந்த வாட்டி எப்படி என்னான்ட்டு பார்ப்போம். நான் முன்னாடி ஜாக்குக்கு இந்த சாண்டில் வால் ஒயிட்டு ஃபீமேலை தான் பேர் போடலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பியூர் ஒயிட்டு கருணை மேலே நான் வாங்கினேன் தாரா. சரி இதுக்கே பேர் போட்டுரும், 2மே ஷார்ட் நோஸு, நல்லா கரெக்டாக இருக்கும், கலரும் உடஞ்சி வராது. அதாவது வரச்சிக்கு கலரு உடஞ்சி வராது, ஒரே கலராக தான் வரும். அதனால தான் பேர் போட்டேன். மேபி பேரண்ட்டு மிக்சிங் கலரில் இருந்துச்சுன்னா அந்த ஜீனில் கலர் உடஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்கும் பியூர் ஒயிட்டில் வந்திருக்கு. அந்த மேலுக்கு பேர் போட்டப்போ ஒரு சிக்கு தானே வந்துச்சு. இந்த மேலுக்கு பேர் போட்டதுக்கப்புறம் 2 சிக்கு வந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு சிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலரு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அதுவும் இந்த சாண்டல் கலர் தான், வேறு எந்த கலரும் இல்லை. ஃபுல்லாக வாழ்ந்தால் தான் தெரியும். வாழ்ந்ததுக்கப்புறம் கலர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் 2 சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் மாதிரி ஷார்ட் நோஸில் தான் வந்திருக்கு. நம்ம ஒரு பேர் ஹோமர் செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேருக்கு ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்த புறா 2மே மேலே ஃபீமேலாக கரெக்டாக வந்தனால இந்த 2 புறாவும் பேர் ஆகிடுச்சு. கரெக்டாக 8 கிளி ஆகிடுச்சு. முட்டை வச்சாங்க. ஆனால் 2 முட்டையும் நான் கோழிக்கு போட்டேன். ஏன்னா 2மே ஒரே பேரண்ட்டுக்கு ஒரே பேட்சில் வந்த புறா 2மே. ஃபஸ்ட்டு பேட்சுன்றனால முட்டை பொரிய வாய்ப்பு இல்லை, அதனால் முட்டையை நான் தூக்கி போட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த கேஜில் தான் பேரண்ட்டை விட்டு வச்சுருந்தேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலில் தண்ணி மாற்றலான்ட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் டோரை திறந்து வச்சிட்டேன். அவங்க வெளியே பறந்து போயிட்டாங்க. ஏன்னா வெளியேருந்து வாங்கின புறா தான். இது வரைக்கும் 4 கிளச்சி எடுத்துட்டேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்தவங்க. மீதி 3 கிளச்சிலையும் 2 சிக்கு வந்துச்சு. ஆனால் சிக்கு ஓரளவுக்கு சைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சிக்கு எதாவது ஃபால்ட் ஆகி இறந்துடுது. இப்போ கூட ஒரு சிக்கு இருக்குது. சிக்கை விட்டுட்டு தான் பறந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்த 2 ஹோமர் மட்டும் தான் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சிக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஹோமர் பேரும் சரி, இந்த கர்ண பேரும் சரி, வெளியே பறந்துட்டு இருந்த புறா தான். பேராய் முட்டை வச்சனால நான் தனித்தனி கேஜில் செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் திறந்து விட்டால் கூட அந்த பறக்கிற புறா கேஜிக்கு போக மாட்டாங்க, இந்த கேஜிக்கு தான் வருவாங்க. இந்த கர்ண பேருக்கு இது ஃபஸ்ட்டு கிளச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே 8 களி, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 5 களியில் தான் பேர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபீமேலுக்கு 7 களி ஆகுது. முட்டை வச்சப்போ நான் முட்டையை தூக்கி போடலான்னு தான் இருந்தேன். சரி எதுக்கு தூக்கி போடணுன்னு அப்படியே விட்டேன். கரெக்டாக ஒரு முட்டை பொரிஞ்சிருச்சு. இன்னொரு முட்டை பொரியிற டைமில் சிக்கு உள்ளே இறந்துருச்சு. வந்த ஒரு சிக்கும் ஃபால்ட் ஆகிடுச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் பெண்ட் ஆகிடுச்சு. நல்லா தான் இருந்தது, எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரில. ட்ரேயில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரேவை வெளியே எடுத்துட்டேன்.
ஏன்னா மண் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. திரும்பவும் ட்ரேயில் மண் மாற்றி உள்ளே வைக்கணும். இதில் சாட்டினியும் பியூட்டி ஹோமரே விட்ருங்க, அப்புறம் 3 கர்ணப்புறா விட்ருங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே பறக்கிற புறா தான். திறந்து விட்டால் கூட அவங்க கேஜுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. பேரண்ட்டு பறந்து போனனால இப்போதைக்கு இந்த ஹோமர் சிக்கன் நான் தான் ஹேண்ட் பண்ணுறேன். ஹோமர் புறா ரெக்கையை நான் கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரெக்கெல்லாம் கொட்டிட்டு திரும்பவும் புது ரெக்கை வளர்ந்தது. ரெக்கையை கட் பண்ணலான்னு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த 2 கர்ண விடையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே பறக்க விடல. ஏன்னா பிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கர்ணம் இல்லை, பூரி, ஜாக் பூரி நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது. அதே மாதிரி சாண்டில் விடை இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அடி, ஒரு ரெக்கை ஃபால்ட்டு. மேலே பறந்து அடிக்காது, கீழே அடிக்கும். இதுவும் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது தான். அப்புறம் ஒரு ஐஃப்ளேயர் பட்டா இருந்துச்சுல பிளாக் அண்ட் ஒயிட் கலரில், அது பறந்து போயிடுச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் அதை சிக்கிலேருந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்த்தேன். நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது தான். அதிகமாக அம்மை இருந்துச்சு, கஷ்டப்பட்டு அம்மையை சரி பண்ணிட்டேன். அம்மையை சரி பண்ணுறதுக்காட்டியும் போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா அம்மையை சரி பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக அம்மையோட தான் என்கிட்ட வந்துச்சு. இதுக்கே நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி தான் வளர்த்தேன். அம்மையை சரி பண்ணதுக்கப்புறம் புறாவால் சரியாக பறக்க முடியல. பறக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கே 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பறக்கிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. சரி காய்ச்சல் போட்டு பறக்க விடலாம் அப்படின்னு காய்ச்சல் போட்டு மற்ற புறா கூட பறக்க விட்டேன். போனது தான். அதுக்கப்புறம் திரும்பவும் வரல, டாட்டா காட்டு போயிடுச்சு. அந்த ஹைஃப்ளேயர் புறாவை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். ஆனால் கடைசியில் பாருங்கள், எனக்கும் ஹைஃப்ளேயருக்கும் ராசியே இல்லை போல். அதுக்கு முன்னாடி அதே கலரில் ஒரு ஐஃப்ளேயர் விடை என்கிட்ட வந்துச்சு. 2மே நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது தான். ஒரே பேரண்ட்டுக்கு வந்தது, ஆனால் தனித்தனி பேட்சில் வந்தது. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கா வந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விடை வந்துச்சு. நான் எவ்வளோ புறாவை ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி வளர்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஆனதில்லை. கரெக்டாக கூண்டுக்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்சு யாராவது பிடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா வழி மாதிரி போயிருக்கும். நானும் 2-3 நாள் வெயிட் பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் வரல. மிஸ் ஆகி கரெக்டாக 5 நாள் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.